யூ பாஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் தயா. உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக தனபாலன் பாஸ்டரையும் நம்ம ஆஹ், அருள் பாஸ்டரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். போன மாசம் உங்களோட சேர்ந்து எங்க ஊழியம் பண்ணது கத்தர் கிருபை தந்தார். அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும், மான்ட்ரியால் பகுதியில் ரொம்ப ரொம்ப அருமையான மீட்டிங்ஸ்லாம் நடந்துச்சு. கடைசியா எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து வந்து அதை நடத்தி ரொம்ப நல்லா பண்ணாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஹ், நம்ம காலையில கொஞ்ச நேரம் ஊழியக்காரர்களாக இணைந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 9வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இந்த காரியத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போற இந்த வசனத்துல இருந்து நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து உங்களுடைய சமூகத்துல இருக்கும் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு எழுப்புதலுக்காக, கனடாவுடைய எழுப்புதலுக்காக இத்தனை நாட்கள் சேர்ந்து ஜெபிக்கிற இத்தனை காரியங்கள், இத்தனை 90வது வாரம் வரைக்கும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கூடியிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் மத்தியில் இந்த நாளில் நீங்க பேசுங்க, இடைபடுங்க அப்பா. வார்த்தைகளை அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறான் கேள்வி. இது எல்லாம் நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். அடிக்கடி மெசேஜ்ல யூஸ் பண்றது எல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய வசனத்துல யூஸ் பண்ணியிருப்பீர்கள். நான் இதுல இருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, எலியா வந்து ஒரு மிகப்பெரியதான ரிவைவல் அன்னைக்கு இஸ்ரவேல்ல வானத்துல இருந்து அக்கினி இறக்கி, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். அக்கினி இறக்குறது, அப்புறம் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுறது, மழையை பெய்ய வைக்கிறது, இப்படி பயங்கரமான காரியங்கள்லாம் செய்யறாரு. எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஊழியத்துல, அவ்வளவு பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான ஒரு மிகப்பெரியதான ஒரு சறுக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் இயேசுவின் வார்த்தையை கேட்ட போது அவர் ஓடி போகிறார். ஓடி போய் ஒரு கெபிக்குள் தங்கி விடுகிறார். ஆனால் இத வந்து கர்த்தர் வந்து அட்வான்டேஜா எடுக்கிறாரா, இல்ல அவனுக்கு ஆதரவா பேசுறாரா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு நெகட்டிவான கமெண்ட் கர்த்தர் அவனை பார்த்து கொடுக்கிறார். உனக்கு இங்க என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ எலியா வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாத்தையும். ஆண்டவருக்கு தெரியாத மாதிரியும், ஆண்டவர் தெரியாம கேட்கற மாதிரியும் நினைச்சுக்கிட்டாரு. சோ அவர் என்ன பண்றாரு, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆண்டவரே, நான் மட்டும் தான் மீதமா இருக்கேன், பலிபடத்தை இடிச்சுட்டாங்க, தீர்க்கதரிசிகளை பட்டயத்துல கொன்று போட்டாங்க, நான் ஒருவர் மாத்திரம் மீந்து இருக்கிறேன் எல்லாம் சொல்றாரு. திருப்பி கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அதை பார்த்து எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு. 13வது வசனத்துல, அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை சேம் கொஸ்டின். நடுவுல ஃபுல்லத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் எலியா. என்ன பிரச்சனை எனக்கு, அங்க அந்த நாட்டுல வாழ முடியாது, என்ன ப்ராப்ளம், என்ன நடக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கர்த்தர் அகைன் இந்த சேம் கொஸ்டின் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம். திருப்பி இவர் என்ன பண்றாரு, அதையே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே காரியத்தை எலியாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த கான்வர்சேஷனை பாருங்க, கொஞ்சம் ஆடாவே இருக்கும். ஏன்னா முதல்ல எலியாவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே வேற மாதிரி. எலியா வந்து தேவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எலியாவை பத்தி பேசும்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் நான், அதான் அவருடைய டேக். அவருடைய இது என்னன்னா, அடையாளமே என்னன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படிங்கிறது. இப்ப இவர் போய் கர்த்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உட்காந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பிரச்சனை இருக்கு, நம்ம பிரச்சனை இருக்கு. இவ்வளத்தையும் கேட்டு முடிச்சுட்டு திருப்பி கர்த்தர் சொல்றது, இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியானால் இந்த கேள்வியும் இந்த கான்வர்சேஷனும் ஒரு ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் நடுவில் நடக்குது. இந்த கேள்வியும் கான்வர்சேஷனும் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எலியா இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த கர்த்தர் பேசும்பொழுது, கர்த்தர்கிட்ட பேசும்போது கர்த்தர் திருப்பி கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, அதே 14வது வசனத்துல ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. 14, 15 வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அதாவது கர்த்தர் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ இங்க இருக்க வேண்டாம், கெபில இருக்க வேண்டாம், தமஸ்குவுக்கு போ. தமஸ்குவுக்கு போய் ஆசைகளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு,
அப்புறம் நிம்சியின் குமாரனாக எகு, அப்புறம் இவங்க எல்லாரையுமே எலிசா இவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, எலியா இருந்தது பெயர் சபா வனாந்தரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல. பெயர் சபா வனாந்தரத்துல இருந்து எலியா போனது எங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவ பர்வதம். அதாவது மோசே எல்லாம் எங்க இருந்தாங்களோ அதே தேவ பர்வதத்துக்கு தான் அவர் போனார். அங்க ஓரேபுங்கிற இடத்துக்கு அவர் போயிட்டாரு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றது வனாந்தரத்தின் வழியா தமஸ்குக்கு போ. இந்த டைரக்ஷனை கொஞ்சம் நீங்க பார்க்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எலியா மிட் ஆஃப் த இஸ்ரேல் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன், மிட் ஆஃப் த இஸ்ரேல். இப்போ அவர் எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, சவுத், எக்ஸ்ட்ரீம் சவுத்துக்கு போறாரு, ஈஜிப்டுக்கு போறாரு அவரு. ஏன்னா இந்த ஓரேபுங்கிறது ஈஜிப்ட் பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு மலை, ஈஜிப்ட்ல தான் இருக்கு. அங்க போறாரு. அங்க போய் ஒரு கெபிக்குள்ள தங்கிட்டாரு. தங்கின பிறகு கர்த்தர் சொல்றாரு எலியாவை பார்த்து, உனக்கு இங்க என்ன வேலை, ஒய் யூ கேம் ஹியர், நீ இந்த இடத்துல என்னத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் காட் ஆஸ்க் ஹிம் டு கெட் பேக் டு த நார்த், ஃபார் நார்த், மேல போக சொல்றாரு. இவர் வந்தது சவுத் ஓரேபுக்கு வந்துட்டாரு. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ எங்க போகணும், தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ, இப்ப நார்த்துக்கு போக சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, பெயர் சபாவில கர்த்தர் எலியாவை, பெயர் சபாவில இருந்து எலியா ராங் டைரக்ஷன்ல ஓடி இருக்கிறாரு. 40 நாள் ஓடி இருக்காரு ராங் டைரக்ஷன்ல, இரவும் பகலும் ஓடி இருக்கிறார். எங்க போயிருக்கிறாருன்னா ஒரே பர்வதம் வரைக்கும் ஓடி இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம போல நிறைய ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறதான மிஸ்டேக்ஸ். இது ஊழியக்காரங்களா இருக்கிறதுனால ஒருத்தர் புகழ்ந்து இல்ல ஒருத்தர் உயர்த்தி பேசுறதுக்கான நேரமா இதை யூஸ் பண்ணாம நம்ம சரி பண்றதுக்கான நேரமாக தான் பார்க்கணும். நான் அப்படிதான் நினைப்பேன். செய்தி நேரம் என்பது ஆவியானவர் நம்மளோடு கண்டித்து உணர்த்துக்கிற ஒரு நேரமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, பொதுவா ஊழியத்துல நம்ம பாதையில ஓடும் பொழுது பல நேரங்களில நம்ம சரியா ஓடிட்டு இருக்கோம் நினைச்சுட்டே இருப்போம், கரெக்டா ஓடிட்டு இருக்கோம், பர்ஃபெக்டா ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம ஓடுற இடம் எதுன்னா தேவ பர்வதம், காட்ஸ் மவுண்டன் சொல்லுவாங்க. ஓரேபுக்கு ஓடிட்டு இருக்கோம். அங்கதான் மோசையை பார்த்தாரு ஆண்டவர், அங்கதான் முச்சடியில பார்த்தாரு, எல்லாமே அங்கதான், அந்த இடம் தான். சோ இப்போ எலியாவுடைய ஓட்டம் எங்க இருக்குன்னா, எல்லாரும் ஓடுற அந்த தேவ பர்வத்துக்கு ஓடிட்டு இருக்குது. இதுதான் நாம செய்யற மிகப்பெரியதான மிஸ்டேக். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஓடுற ஓட்டம் முழுக்க மிக சரியாக இருக்கு. கர்த்தர் நமக்கு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க, நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். எல்லாரும் ஓடுற அதே டைரக்ஷன் தான் நானும் ஓடிட்டு இருக்கிறேன். அப்ப நான் கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறேன். இதுல 2 மிஸ்டேக் இருக்கு. எல்லாரும் பண்ற அதே ஊழியம் தான் நானும் பண்றேன். எல்லாரும் மாதிரி தான் நானும் சர்ச் நடத்துறேன். எல்லாரும் மாதிரி தான் நானும் எவாஞ்சலிஸ்ட் பண்றேன். எல்லாரும் மாதிரி தான் நானும் ப்ராஃபட்டா இருக்கேன். எல்லாரும் மாதிரி தான் நானும் வொர்ஷிப் பண்றேன். எல்லாமே நான் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் மாதிரி. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இருக்கிற பெரிய சபைகளுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, சபைனா உடனே போதகர் ஊழியத்தை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நான் எல்லாருமே சபை 5 ஊழியமும் சேர்ந்ததுதான் சர்ச்சு. எல்லாருமே செய்யற மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் செய்யறத நானும் செய்யறேன். இப்ப என்ன இருக்கு, அத்தனை பேரும் இப்ப கேட்டீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க, வேர்ல்டு ஃபுல்லா சர்ச்சா பாருங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகை இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு இன்னொருத்தருக்கு கிடையாது, அது யூனிக். நான் எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், ஆனா என் அழைப்பு தனி. நான் ஒரு டீச்சரா இருக்கலாம், ஏன் அழைப்பு தனி. நான் பாஸ்டரா இருக்கலாம், ஏன் அழைப்பு தனி. இன்னொரு பாஸ்டரும் நானும் ஒரே அழைப்பு இல்ல. இன்னொரு எவாஞ்சலிஸ்டும் நான் ஒரே அழைப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே காரியத்தை கர்த்தர் கொடுக்கல. அந்த எவாஞ்சலிஸ்ட்லயே ஒருத்தர் பேதுரு, அப்போஸ்தலர்லயே ஒருத்தர் பேதுருவா இருக்கலாம், ஒருத்தர் பவுலா இருக்கலாம், ஒருத்தர் பிலிப்புவா இருக்கலாம், ஒருத்தர் யாக்கோபா இருக்கலாம். ஈச் அண்ட் எவரிபடி ஹேவ் தேர் யூனிக் காலிங். இந்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு கடைசி காலத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஓடினா கரெக்டான ஓட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓடுற ஓட்டம் கரெக்டான ஓட்டம் கிடையாது. அத்தனை பேரும் சேர்ந்து ஓடுற ஓட்டம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்தில் எனக்குரிய அழைப்பு என்ன, நான் எங்க ஓடிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த டைரக்ஷன் நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, அதான் இங்க இம்பார்ட்டன்ட். இவ்வளவு தூரம் இரவும் பகலும் 40 நாள் ஓடி முடிச்ச பிறகு கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ ராங் டைரக்ஷன்ல ஓடி இருக்கிறப்பா, இந்த ஓட்டம் தப்பு, நீங்க வந்திருக்க கூடாது, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்குன்னு கேட்டு, அதான் இங்க வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எலியாவுக்கு. நீங்க எலியா யாராவது தப்பா ஓடுவாருன்னு நம்மளால எடுக்க முடியுமா எலியா தப்பா ஓடுவாருன்னு? இதுதான் நம்ம மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, இதுதான் நம்ம மேல மத்த ஊழியக்காரங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் போய் தப்பு பண்ணுவாரா? அவர் ஊழியத்துல மிஸ்டேக் வருமா? எத்தனை பெரிய ஊழியர்கள் தவறாய் ஓடி முடித்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் நமக்கு சாட்சிகள். அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம அவங்களை குறை சொல்றதுக்கு இல்ல. ஏன் யூதாச பத்தியும் கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாருன்னா அது எச்சரிப்பு. ஏன் சவுலை பத்தி எழுதி வச்சிருக்காருன்னா அது எச்சரிப்பு. ஒரு பக்கம் தாவீதை பத்தி எழுதிட்டு தாவீதுடைய குறைகளையும் ஏன் எழுதுறாருன்னா அது எச்சரிப்பு. ஆண்டவர் இல்லைன்னா வெறும் பாசிட்டிவ் பாயிண்டே பைபிள்ல கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லுவேன், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை விட ஒருத்தருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பைபிள் அந்த இடத்துல குறிச்சு வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கு.
அவங்களுடைய நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட் கூட பைபிள்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்சி, நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய டைரக்ஷன் போர்டு மாதிரி அது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை ஊழியர்கள் ஓட்டத்தை சரியாய் ஓடி முடித்தார்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் குட், கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு உண்மை உள்ளவன் என்று நம்பி கருதி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், மாற்று கருத்தை கிடையாது. ஆனா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்ங்கிறத எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடித்தேன் என்பது சாகிறதல்ல, ஓட்டத்தை முடிக்கிறது. நல்ல எல்லா கல்ட்ரேட்டை போட்டு வச்சிருவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன். எல்லாரும் போய் சாகிறது நல்ல போராட்டம்னா அப்போ உலகத்துல அவங்க தான் சாகுறான், அவன் சாகிறதுலாம் அப்ப நல்ல போராட்டம் அர்த்தம் வந்துடாது. நான் முடிக்கிறேன், எப்படி முடிக்கிறேங்கிறது தான் கேள்வி. இது இங்க மாரத்தான் ரேஸ் ஓடுறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஓடுவாங்க, பெற்றுக்கொண்ட தக்கதாய் ஒருத்தன் தான் ஓடுவான், ஃபர்ஸ்ட் ஓடுவான். ஒருத்தர் பாருங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு கடைசியா ஓடி வந்து முடிப்பாரு. அவரும் தான் முடிச்சிட்டாரு, அவர் என்ன சொல்லுவாரு, நான் பினிஷ் பண்ணிட்டேங்க. ஓகே, ரைட், ஃபைன். அந்த பினிஷ் பண்ணதனுடையதான ரிசல்ட் என்ன? நான் சரியா ஓடி இருக்கேனா? இதுதான் இப்பொழுது கேள்வி. இன்னைக்கு ராங் டைரக்ஷன்ல சபை ஓடிக்கிட்டு இருக்கு. அது நான் சொல்றது நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது, வேற வழியும் இல்லை, அதான் உண்மையும் கூட. இன்னைக்கு நாம ஆராதனையிலிருந்து, துதிகள்ல இருந்து, காணிக்கையிலிருந்து, செய்தியிலிருந்து அநேக சபைகள், எல்லாத்தையும் சொல்லல, அநேக சபைகள் அந்த ராங் டைரக்ஷன். எவாஞ்சலிஸ்ட்ல 99% டிராவலிங் அந்த ராங் டைரக்ஷன். அவர்கள் அத்தனை பேரும் எங்கேயோ வேற எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய திட்டத்தை நோக்கி ஓடுகிறவர்களா இல்லை. இங்கேதான் ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கத்தர்கிட்ட தான் எடுத்து வச்சோம், செகண்ட் ஸ்டெப் கத்தர்கிட்ட எடுத்து வச்சோமாங்கிறதா இப்ப கேள்வி. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கண்டிப்பா கத்தர்கிட்ட தான் எடுத்து வச்சிருப்போம். எல்லாரும் இந்த ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். 20 வருஷம் கழிச்சு நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னாரா? முதல்ல தாவீது யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் சொல்லி செஞ்ச தாவீது கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்லிதான் யுத்தம் பண்ணுவார். ஒவ்வொரு வாட்டியும் போய் கேட்பாரு. அவர் கர்த்தரை கேட்காம செஞ்ச 2-3 விஷயங்கள் தான் அடிவாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, ராஜாவாக இருக்கிறேன்னு அவர் சுயமா முடிவெடுத்தா தோத்து போயிடுவார். கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில நம்முடைய ஓட்டம் காட்ஸ் பிளான் படி ஓடிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் தேவ சித்தத்தின்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன்னா? அதான் இப்ப கேள்வி. சரி, ஒரு சோதனை நம்மளும் பண்ணி பார்த்துருவோம் இன்னைக்கு செய்தி நேரத்துல கொஞ்ச நேரம். சரி, நான் கர்த்தரினுடைய டைரக்ஷன்ல தான் ஓடுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன திட்டம், என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எலியா ஓடின இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓரேப்ல இருக்கக்கூடியதான ஒரு கிபி. அங்க வசனம் சொல்லுது, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து போஜனத்தின் பலத்தினாலே, 8வது வசனம் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதான் இப்ப எலியா ஓடின ஓட்டம். இப்ப எலியா ஓடுற போது எலியாவுடைய சைட்ல நியாயமான காரணம் இருக்கு. நான் ஏன் ஓரேபுக்கு கெபிக்கு வந்தேன் அப்படிங்கிறதுல நியாயமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்னை கொல்ல பாக்குறாங்க, என்னை அழிக்க பாக்குறாங்க, இந்த சாகடிக்க பாக்குறாங்க, எனக்கு சேஃபான ஒரு இடம் வேணும், அதனால நான் இங்க தங்குறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராங் டைரக்ஷன்ல ஓடுறோங்கிறதுக்கு இன்னொரு பெரிய அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு சேஃப் ஜோனை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மினிஸ்ட்ரியில அத்தனை பேரும் ஒரு சேஃப் ஜோன் நோக்கி ஓடுறோம். எதை சேஃப் ஜோன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய சேஃப் ஜோன் என்பது அடைக்கலப்பட்டணங்கிறது இயேசு கிறிஸ்து, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சேஃப் ஜோனுங்கிறது எது? இன்னைக்கு எல்லாருமே, ஒரு எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், ஒரு பாஸ்டா இருக்கட்டும், ஒரு சர்ச்சா இருக்கட்டும், ஒரு சேஃப் ஜோனுங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, மினிஸ்ட்ரி தொடங்கியாச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆரம்பத்துல நமக்கு அதெல்லாம் இருக்காது. ஒரு விதமான ஒரு வைராக்கியம், ஓடணும், அந்த ஒரு ஆத்மாதாயம் பண்ணணும், எல்லாம் கொண்டு வரணும், எல்லாம் வேகமா ஓடிட்டே இருப்போம். ஒரு இடத்துல நமக்கு வயசாக ஒரு இடத்துல நமக்கு சேஃப் ஜோனை ஒண்ணு எதிர்பார்க்க தொடங்குவோம். நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி, நமக்கு ஒரு சர்ச் வேணாமா? சொந்த இடம் நமக்கு வேணாமா? நான் சொந்த இடத்தை எதிர்க்கிற ஆள் இல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த இடம் தேவன் கொடுக்கிறதாக இருக்கணும். நான் வலுக்கட்டாயமாக சேஃப் ஜோனுக்கு ஓடக்கூடாது. எனக்கு தேவை வரும்போது கர்த்தர் கொடுக்கிறது என்பது வேறு, தேவையும் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார் என்பது வேறு. ஆனா ஒரு இடத்துல நான் ஓடுறேன், ஓடி எனக்கு சேஃப் ஜோனை கேட்கிறேன், வயசாக போது, நம்ம ஒரு எத்தனை நாள் தான் இப்படி நான் இங்க இருப்பேன், நமக்குன்னு ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க நினைக்கிறோம் மினிஸ்ட்ரியில. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மினிஸ்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி கர்த்தர் உருவாக்குனாரோ, கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க என்னதான் கோட்டை கட்டினாலும் கர்த்தர் தான் பாதுகாப்பு. நீங்க எவ்வளவு பெரியதான இது எனக்கு சேஃப், பரவாயில்ல, சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலி மாதிரி சேர்ல உட்காந்துருவாங்க. என்னன்னா, அப்பாடா மினிஸ்ட்ரியில இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு இடத்த வாங்கிட்டோம், இடத்த கட்டிட்டோம், வீடை வாங்கிட்டோம், நவ் யூ ஆர் சேஃப் அப்படின்னு. யார் சொன்னது ஒரு வீடும் ஒரு இடமும் சேஃப்னு சொல்லி? யார் சொன்னது? ஒரு 1200 வருஷம், கிட்டத்தட்ட 930 வருஷத்துக்கு மேல அங்க இருந்திருக்கிறாங்க ஜெர்மனில யூதர்கள்.
கிபி 70ல இருந்து வந்தவங்க 1930 வரைக்கும் இருந்திருக்காங்க. அந்த ஊரை கேப்சர் பண்ணிட்டாங்க, பேங்கிங்கை கேப்சர் பண்ணிட்டாங்க, அந்த ஊரை மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. யூதன் இல்லைன்னா ஜெர்மனியே இல்லைன்னு ஒரே ஒருத்தனை எழுப்பினார் ஆண்டவர் ஜெர்மனில, ஹிட்லர்னு. வெறும் 16 வருஷம், கிட்டத்தட்ட 970 வருஷத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைச்சு அகதியாக்கி அவங்க அத்தனை பேரும் துரத்தி விட்டான். வெறும் 16 வருஷம் தான். அவங்க போட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பிளான் வந்து 930 இயர்ஸ்க்கு மேல. யோசிச்சு பாருங்க. இது இந்த நம்பிக்கை என்னாச்சு? தவிடுபடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த நாடு நம்மள்தான் நினைச்சாங்க, ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்துல இத்தாலியில, அதே நேரத்துல ரஷ்யாவில அவங்களுடைய 900 வருஷத்துடைய கனவு அல்லது அவங்களுடைய சேஃப் ஜோன் நினைக்கிறது இன்னைக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க ஒரு சேஃப் ஜோன் எதிர்பார்க்கறீங்க. கனடாக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சேஃப் ஜோன் எதிர்பார்க்கறீங்க. எல்லாருமே அந்தந்த நாட்டுல நான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு வருது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சேஃப் ஜோன் ஒரே கிடையாது. நான் ஓடி போய் அங்க இருக்கிறதுக்கு ஒரே கிடையாது. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் இங்க இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. இந்த பெலன் எதனால வருது? நான் ராங் டைரக்ஷன்ல எலியா ஓடி இருக்காரு. அதை மறந்துடக்கூடாது. ராங் டைரக்ஷன்ல எலியா ஓடி இருக்காரு. அவர் ஓடினது எந்த பலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா 8-9 வசனம் சொல்லுது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால். இந்த போஜன பலம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் கொடுத்தது. தூதனை அனுப்பி கொடுத்தது. அப்பமோ அந்த தண்ணீரும் தூதனை அனுப்பி கர்த்தர் கொடுத்தது. இப்ப எலியா இரவும் பகலும் 40 நாள் ராங் டைரக்ஷன்ல நடந்ததுக்கான பலன் எங்க இருந்து வந்ததுன்னா கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. அதுதான் இங்க ஆச்சரியம். கர்த்தர் வந்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கறதான ஊழியத்தை அந்த பலத்துல நான் தப்பா நடந்துட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதான் இங்க இருக்கிறதுல பெரிய டிராபேக். ஒரு சிலர்லாம் ஊழியத்தின் பாதையில ஓடுறாங்களாமா, ஓடிட்டு முடிச்சுட்டு கர்த்தர்கிட்ட போய் நிக்கிறாங்களாமா. நிக்கும் போது கர்த்தர் சொல்றாரா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யலன்னு சொல்றாராமா. உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், தீர்க்க தரிசனம் முறைத்தோம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இதுதான் ராங் டைரக்ஷன்ல ஓடினவங்க. இப்போ மோசே கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு, அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே தண்ணி வந்துருச்சு, ஜனங்க குடிச்சிட்டாங்க, ஆடு மாடு குடிச்சிருச்சு, எல்லாம் அவன் கூடாரத்துக்கு போயிட்டான், செட்டில் ஆயிட்டான். ஆனா மோசேவுடைய மினிஸ்ட்ரி ஃபெயிலியர்ன்ற ஆண்டவர், இதோட நீ கானானுக்கு போக மாட்டேங்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ற மிகப்பெரிய மினிஸ்ட்ரியினுடையதான விளைவு. மினிஸ்ட்ரியை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கூட்டம் வருது சர்ச்சில், கரெக்டா போயிட்டு இருக்கு. அற்புத அடையாளம் நடக்குது, கரெக்டா போயிட்டு இருக்கு. ஜனங்க வந்து சாட்சி சொல்றாங்க, ஐயா உங்களை மாதிரி இல்லையா, உங்க சர்ச்சு மாதிரி இல்லையா, ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க எனக்கு அப்படி ஆச்சியா, எல்லாம் சொல்றாங்க. பட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்க பிரச்சனை மோசேக்கு மட்டும்தான் பிரச்சனை. இங்க ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஊழியக்காரன் இந்த ராங் டைரக்ஷன். ஆனா அவன் எதை வச்சு ஏமாந்துகிட்டு இருக்கானா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு ஏமாந்துட்டு இருக்கான். இல்லைன்னா கர்த்தர் எனக்கு இந்த இடத்த கொடுப்பாரா, இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. கெபி கிடைச்சிருக்கு. இது இன்னொரு, அதுதான் சொன்னேன் எல்லாரும் ஓடுறாங்கன்னு. எலியா கரெக்டா தான் ஓடிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டா வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். எலியா கரெக்டா தான் ஓடிட்டு இருந்தாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, நடுவுல எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. எலியாவை போய் நீ என்ன செய்ய, உன்னை போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை எலியாவை சொல்றாரு. 18:1 வசனம், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷத்தின் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மலையை கட்டளையிடுவேன் என்று. நல்லா கவனிங்க. கர்த்தர் மீட் பண்ண சொன்னது ஆகாப. எதுக்கு நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா புரியும். இதெல்லாம் எப்படி மைன்யூட்டா பிசாசு ஊழியத்துல இருந்து டைவர்ட் பண்றாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கர்த்தர் ஆண்டவர் வந்து எலியாவை பார்க்க சொன்னது ஆகாப. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம், மன்னிக்கணும் 7வது வசனம். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். இவங்க கான்வர்சேஷன் நடக்குது. அப்பொழுது இவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ போய் எலியாவை போய் சொல்றாரு, எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் என்று சொன்னார். 11வது வசனம். இப்பொழுது நீ போய் என் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று சொன்னார். அப்போ இந்த வசனம் என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் பார்க்க சொன்னது ஆகாப, எலியா பார்த்தது ஒபதியாவை. இதுல என்னங்க தப்பு இருக்கு? எலியா வந்து போற வழியில அவன் வேலைக்காரனை பார்த்தாரு, போய் நேரா வேலைக்காரனை பார்த்து நான் வந்திருக்கேன் போய் சொல்லுன்னு சொல்றாரு. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவர் பார்த்தது ராங் பர்சன். ஒபதியாவை பார்த்திருக்க கூடாது. கர்த்தர் சொல்றது ஆகாப பாருன்னு தான் சொன்னார். இவரு வந்து ஒபதியா யாரு? நீதிமான். அதான் இவன் பிரச்சனையே. இங்க பிரச்சனையே நீதிமானத்தோட தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம். ஆனா ராங் நீதிமான். ஆபிரகாம் லோத்தோட கூட்டணி வைக்க கூடாது.
ஏன்னா கர்த்தர் சொன்னது நீ உன் இனத்தாரை விட்டு வான்னு. இவர் என்ன பண்றாரு, லோத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. கடைசியில லோத்துக்கு இவருக்கு பிரச்சனை வந்துச்சு. லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு. வசனம் சொல்லுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம், போற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறது. ஆபிரகாமை நோக்கி இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அது வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை கர்த்தர். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, லோத்து நீதிமான் தான், அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அவன் ஓடுற ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டம் உங்களுக்கு ஒத்து வராது, நீங்க அவன் கூட டிராவல் பண்ண முடியாது. அவன் வேறு, நம்ம வேறு. நமக்கு உள்ள தரிசனத்தோடு இருக்கிற ஆளோட மட்டும்தான் நம்ம ஓட முடியும். நம்ம ராங் பர்சனோட ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இவர்கள் நம்மை டைவர்ட் பண்ணுவார்கள். என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். இந்த ஒபதியா தான் என்ன சொல்லுவானா, நான் கெபில தீர்க்கதரிசிகளை மறைச்சு வச்சு அப்பவும் தண்ணியும் கொடுத்து பராமரிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவான். இந்த விதைய போட்டவன் அவன் தான். எலியாவுக்கு இந்த விதைய, எலியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்தா டைரக்டா நிப்பாரு, எதிர்த்து நிப்பாரு. எசபேல் வந்தாலும் நிப்பாரு, தீர்க்கதரிசிகள் வந்தாலும் நிப்பாரு, அக்கினி வந்தாலும் நிப்பாரு. இவர் நல்லா போய் ஆகாப போய் பாருன்னு சொன்ன உடனே இவர் வழியில என்ன பண்ணிட்டாரு, உபதியாவை பார்த்துட்டாரு. உபதியா கிட்ட போய் சொல்றாரு, போய் எலியா வந்திருக்க சொல்லு அப்படின்னு. உபதியா ஒரு விதையை போட்டு போறான். என்ன விதையை போட்டு போறான், நான் தீர்க்கதரிசிகள் 50 பேரா கெபில வச்சு பாதுகாக்கிறேன். இது அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு மண்டையில எலியாவுக்கு. ஓகே, அப்போ ஒரு சேஃப் ஜோன் இருக்கு, நமக்கு ஒரு சேஃப் ஜோன் இருக்கு. இப்ப இது இவருக்கு தெரியலன்னா என்ன பண்ணிருப்பாரு, அதை யோசித்து பாருங்களேன். இப்ப இவருக்கு தெரியலன்னா என்ன பண்ணிருப்பாரு, போய் கர்த்தர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரை நான் என்ன பண்ணிருக்கணும், நான் எங்க போனோம், நான் என்னையா செய்வேன், என்ன துரத்துறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, இதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப இவர் மைண்ட்ல ப்ரீ லோடட், என்ன லோட் ஆயிடுச்சு, நான் ஒரு சேஃப் ஜோன் நமக்கு இருக்கு, இதான் அந்த பேட்டர்ன், இதான் அந்த ஃபார்முலா. ஒரு இடம் வாங்கி நான் கட்டி, நான் வீடு கட்டி நான் உட்கார்ந்துட்டேன்னா நாளைக்கு எனக்கு என்ன ஆனாலும் என் பிள்ளைகளை பார்த்துப்பாங்க. இந்த மைண்ட் செட் எனக்கு வந்துருது. ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படிதான் ஓடி இருக்கிறாங்க. நிறைய பேருடைய ஓட்டம் இதே ஓட்டமா தான் இருக்கு. நான் இதை பார்த்து இது ஒரு நல்ல ஃபார்முலா, இது ஒரு சேஃப் ஜோனோட ஃபார்முலா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாக்குறோம், ஊழியக்காரன் கஷ்டப்படுறத பாக்குறோம். உடனே நமக்குள்ளதான ஒரு மைண்ட் வருது, அவரு மட்டும் வனாந்தரத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரு கொஞ்சம் அறிவு இல்லைங்க, அவரு அப்பயே கொஞ்சம் இடங்கடம் வாங்கி செட்டில் ஆயிருக்கணுங்க இப்படின்னு நம்ம மைண்ட் முழுக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நான் வெறும் இடத்த மட்டும் சொல்லல, எல்லாத்தையுமே சொல்றேன். நமக்குள்ள இருக்கு. நல்ல ஆத்மாக்கள் வந்துட்டாங்கன்னா, நிறைய ஜன கூட்டம் வந்துருச்சுன்னா நான் கரெக்ட், ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு சொல்றேன், யூடியூப்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கு பயங்கர சந்தோஷம். போய் எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்றது அவருடையது. உடனடியாக நமக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது ஒரு சேஃப் ஜோனை நோக்கி ஓடக்கூடியதான ஒரு ஊழியக்காரனுடைய கான்செப்ட். இது எங்க வந்தது, மெட் அ ராங் பர்சன். வழியில ஒரு தப்பான மனுஷனை பார்த்துட்டாரு, பார்த்தனுடைய விளைவு அவன் டைரக்ஷன் மாத்தி விட்டான், கெபிக்கு போன்ட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் டைரக்ஷன் மாத்தப்பட்டு ராங் டைரக்ஷன்ல மினிஸ்ட்ரியை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இங்க என்ன பிரச்சனைனா, பைபிள் சொல்லுது, நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் சோதிக்கப்படும். இங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு நான் ரெடி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில செய்தி கொடுக்க, ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ, அது என்னைக்கு உங்களுடைய சண்டே வொர்ஷிப் நாள்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு செய்தி கொடுக்கறதுக்கு முந்தின நாள் உட்காந்து ஜனங்களுக்கு நான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றேன், உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இன்னைக்கு கொடுக்கணும். இதுல நான் என்ன பண்றேன், அந்த வாரத்துல நான் கேட்ட காரியங்கள், சர்ச்சில் உள்ள பிரச்சனைகள், அப்புறம் விசுவாசிக்கு நான் சொல்ல வேண்டியதான மெசேஜ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கலக்கி அவங்களுக்கு கொடுத்துறேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த செய்தியில எனக்கு என்ன பேசுனீங்க ஆண்டவரேன்னு ஒரு ஊழியக்காரன் கூட கேட்கறது இல்ல. 99% சிலர் கேட்கலாம், 99% வச்சுக்கோங்க. எனக்கு என்ன இந்த வாரம் டேக் அவே, நான் என்ன பேசினேன், நான் வெறும் பேசுகிறேனாவே இருக்கிறேன், பிரசங்கியாவே இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், டெலிவரி பண்ணிட்டே இருக்கிறேன், டெலிவரி. நீங்க நிறைய ஊர்ல பாருங்க, இந்தியால இருக்கு, அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், டெலிவரி பண்றவன் எத்தனையோ பேர் பசியாவே இருப்பான். அவன் முகமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வாட்டமா இருக்கும். வந்து வேகமா கரெக்டா 30 நிமிஷத்துல டெலிவரி கொடுத்துட்டு போயிடுவான், 29 நிமிஷத்துல கொடுத்துருவான். சார் பீஸா கொடுத்துட்டேன், சார் பர்கர் கொடுத்துட்டேன், சார் சாப்பாடு கொடுத்துட்டேன். ஆனா அவன் பசியா இருப்பான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களுடையதான நிலைமை. அவங்க வாரம் சர்ச்சில் சாப்பாடு போட்டுறாங்க, ஜனங்களுக்கு அப்படியே நல்ல வார்த்தை, அக்கினி எல்லாம் இருக்கு. அந்த வேர்ட் எனக்கு வந்ததா, ஐ ஆம் இன் ரைட் டைரக்ஷனா இல்ல ஐ ஆம் இன் தி ராங் டைரக்ஷனா யோசிச்சு பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்க கூடாது. தூதன் வந்து எனக்கு அப்பமும் தண்ணியும் கொடுத்துட்டான், சோ இது தேவசித்தம் தான். தண்ணியும் அப்பமும் கொடுக்கறது தேவசித்தம் தான். ஆனா ஓடுற ஓட்டம் தேவசித்தமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த ஓட்டம் ஓடுறோம், எந்த சைடு ஓடிட்டு இருக்கோம், கரெக்டா ஓடிட்டு இருக்கிறோமா, இங்கதான் பார்க்கணும். இந்த ராங் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கெபிக்குள்ள போய் உட்காந்துருக்கோம். அங்க ஏற்கனவே 50 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அங்க ஒபதியா வழியா சாப்பாடு வருது, தண்ணி வருது, இதையும் பாக்குறாங்க. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே 50 100 பேரா இருக்காங்க, இப்ப நான் போய் உட்காந்துருக்கேன் 101 பேரும் உட்காந்துருக்காங்க. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, இவ்வளவு நேரம் நீங்க ஜாம் பண்ணது எதுக்காகனா ரிவைவலுக்காக.
இந்த 100 தீர்க்கதரிசிகளால ரிவைவல் வந்துச்சா? நல்ல கவனி. இந்த 100 பேரால ஒரு ரிவைவல் வந்துச்சா? இவங்க எல்லாருமே நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், பராமரிக்கப்படுகிறவர்கள். இவர்களுக்கு கெபியில உட்கார்ந்து எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க எல்லாம் யார் தெரியுமில்ல? கெபிக்குள்ள உட்காருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, உபதேசம் கொண்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க, தண்ணியை கொடுப்பாங்க, சோதரம் 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 சோதரம்பாங்க. அப்புறம் நல்லா தூங்குவாங்க, திருப்பி எழுந்திரிப்பாங்க, உபதேசம் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவாங்க, சோதரம் சோதரம் சோதரம்பா. இவனால ஒரு ரிவைவல் வராது. ரிவைவல் யாரால வரும்? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டா ரிவைவல் வந்துருமா? அப்படி இருக்கா? எங்கேயாவது இருக்கா? அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின எல்லாராலையும் ரிவைவல் வரல. அந்த 120 பேரால மட்டும்தான் வந்துச்சு. அந்த 120 பேர் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு பரிசுத்தாவில நிரம்பி அவங்க அத்தனை பேரும் ஒன்னஸ். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஆர் ஆல் இன் த ரைட் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன். அத்தனை பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடுறான். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, வார் ஃப்ரண்ட்ல பார்த்திருப்பீங்க. வார் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு பக்கம் ஏர்ஃபோர்ஸ் வரும், ஒரு பக்கம் நேவல் ஃபோர்ஸ் வரும், இன்னொரு பக்கம் வந்து மிலிட்டரி வரும், ராணுவ ஃபோர்ஸ், தரைப்படை வரும். 3 பேர் வருவாங்க. இவன் ஆகாயத்துல இருக்கான், அவன் தண்ணியில இருக்கான், அவன் லேண்ட்ல இருக்கான். 3மே மேல, 3 மோடு, வேற வேற இடம். இங்க லேண்ட்ல ஓடுறவன் வேகமா ஓட முடியும், ஆகாயத்துல அதை விட வேகமா பறப்பான், தண்ணியில வேற ஸ்பீடு. ஆனால் இவங்க எல்லாருமே வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. அது லிக்விடு, சாலிடு, இது வந்து மேல ஆகாயம், கேஸ்ன்னு வாங்க. நம்ம 3 ஸ்டேட்ல இருக்கான். இவங்க 3 பேருக்குமே வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள், வெவ்வேறு விதம். அவங்க பிளைட், இது கப்பல், இவன் டேங்க். ஆனா இவங்க 3 பேரும் ஒரு நாட்டை அடிப்பாங்க. அடிக்கும் போது அத்தனை பேருடைய டார்கெட்டும் ஒரே டார்கெட்டா தான் இருக்கும். நான் அந்த நாட்டை ஜெயிக்கணும், அவ்வளவுதான். 3 முப்படை, 3 பேருக்கும் 3 மோடு, 3 இடம், 3 விதமான காரியங்கள். அவன் வேகமா பறந்துகிட்டு இருப்பான், இவன் அவனோட ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் போய் இடத்த கிளியர் பண்ணுவான், இவன் போய் பிடிப்பான். அதான் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் மேல இருந்து குண்டு போட்டு கிளியர் பண்ணுவான், இவன் போய் பிடிப்பான். இவங்க டார்கெட் என்ன? ஒரு இடத்தை பிடிப்பது. இதுதான் ஊழியக்காரங்களுக்குள் இருக்க வேண்டியதான விஷன். நல்ல போர் சேவகன் அப்படின்னா இப்படித்தான் இருப்பான். அத்தனை பேர், நாங்க 5 பேர் 5 இருக்கோம். அப்போஸ்தலர்ல இருந்து சுவிசேஷகர் வரைக்கும் 5 பேர் 5 இருக்கோம். நாங்க 5 பேரும் 5 விதமா ஓடுவோம். அவன் சுவிசேஷம் சொல்றான் ஓடுவான், இவன் டீச்சிங்ல ஓடுவான், அவர் மெய்ப்பனா இருப்பாரு, பாஸ்டர்ல இருப்பாரு, இவன் ப்ராஃபட்டா இருப்பான், அவன் அப்போஸ்தலனா இருப்பான். ஆனா நாங்கள் 5 பேரும் ஒரே விஷன்ல ஓடுவோம், ஒரே டார்கெட். எங்களுக்கு ஒரே கிங்டம், எங்களுக்கு ஒரே கிங். நாங்கள் அந்த ஒரு இடத்தை நாங்கள் பிடிக்க ஓடுகிறோம். எப்ப அந்த ஒரு டைரக்ஷன் ஊழியக்காரங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு பேர் தான் ரிவைவல். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றத நான் குற்றமா சொல்ற, தப்பா எடுத்துறாதீங்க. நீங்க 90ல 900 தடவை உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் அத்தனை பேரும் ஒரு டைரக்ஷன்ல ஒரு கிங்டம்காக நாம வேலை செய்யணும்னு முடிவெடுக்கும் போது மட்டும்தான் இங்க ரிவைவலே வரும். இங்க அத்தனை பேரும் கெபிக்குள்ள ஓடுற கூட்டம். எல்லாரும் போய் கெபிக்குள்ள உட்காந்து செட்டில் ஆகிறதுக்கு ஓடிட்டு இருக்கான். அவன் வேகமா அவன் கிங்டமுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு கெபியை தேடிக்கிட்டு இருக்கான். அதுல என்ன பாக்குறான்? அந்த தீர்க்கதரிசி கெபில உட்காந்துட்டாரு, நான் வேகமா போய் உட்கார்றேன். அவர் ஏற்கனவே எனக்கு பின்னாடி ஓடினவர் முன்னாடி போய் கெபில உட்காந்துட்டாரு. எனக்கு பின்னாடி வந்தவர் முன்னாடி இடம் வாங்கி வீடு கட்டிட்டாரு. எனக்கு பின்னாடி வந்தவர் முன்னாடி வாங்கி எல்லாத்தையும் செட்டில் ஆயிட்டாரு. நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறேனே. இன்னும் ஓட்டம் ராங் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஓட்டத்தினுடைய முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீர்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் ராங். உங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், கெபி கிடைக்கும், சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. ஏசபெலால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரையும் பார்க்கும்போது நீங்க ரொம்ப பக்காவா இருப்பீங்க. அத்தனை பேர் சொல்லுவாங்க, அவரு அன்னையில இருந்தே சேஃபான ஆளுங்க, கரெக்டா வச்சிருப்பாரு, பக்காங்க, சேஃபா இருக்காரு சொல்லுவான். பட் ஆண்டவர் சொல்றாரு, அவன் தப்பான இடத்துல உட்காந்துருக்கான், அவன் ராங் இடத்துல உட்காந்துருக்கான், இனி அவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். அவன் ஒரு நாள் வந்து ஆண்டவரை கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுடா. ஆண்டவரை உமக்காக ஊழியம் பண்ணுமே, அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். ஆண்டவரை உமக்காக நான் ஊழியம் பண்ணுமே, அதுக்கு தண்ணி கொடுத்துட்டேன். ஆண்டவர் உமக்காக ஓடணுமே, அதுக்காக ஒரு நல்ல ஒரு சேஃப் சோன் கொடுத்துட்டேன். நீ என்னென்ன எதிர்பார்த்து எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா நீ ஏன் ஓட்டத்தை ஓடல தம்பி, உன் ஓட்டத்தை ஓடின. உன் ஓட்டல ஓடினதுக்கு உனக்கு என்ன பலனோ அதை கொடுத்தாச்சு. அதை நாங்க செஞ்சு முடிச்சுட்டோம். தீவிரவாதி கூடங்க தப்பான காரியத்தை செய்யறான், ஆனா அவனுக்கு ஒரு பலனை அந்த தீவிரவாத இயக்கம் கொடுக்குது. அதனாலதான் நிறைய தீவிரவாதி உருவாகுறான். எதனால கொடுக்குறான்? அவன் போய் அவனுடைய இயக்கத்துக்காக செத்தான், அவன் இயக்கத்துல அவன் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று தராங்க. அதை இன்னொருத்தன் பாக்குறான், ஓகே ரைட் ஃபைன், நம்ம செத்தா கூட நம்ம குடும்பத்தை அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொரு தீவிரவாதி உருவாகுறான். அதை விட மோசமா தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யறோம்? ஓடுறோம். அவர் செட்டில் ஆயிட்டார், நம்ம செட்டில் ஆயிட்டார். இது ஆரம்பத்துல இல்ல, ஒரு 20 வருஷம் கழிச்சு வரும். பிள்ளைகள் பிறந்த ஒண்ணு வரும், பேர பிள்ளைகள் வந்த ஒண்ணு வரும். ஐயோ நான் மட்டும் இப்படி இருக்கனே, அவர் அப்படி ஆயிட்டாரு. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதை நான் பேசவே இல்லை, நான் தேடி ஓடுகிறதை மட்டும் நான் பேசிக் கொண்டிருக்கேன். என்னுடைய ஓட்டம் எதுன்னு ஓட்டிட்டு இருக்கேன். சோ இப்ப கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் இந்த ராங் டைரக்ஷன். நீ மாத்து, டைரக்ஷனை மாத்து, கொஞ்சம் டைரக்ஷனை மாத்தி நான் சொல்றபடி ஓடு. திருப்பி எங்க ஓடணும் ஆண்டவரே? இதான் இருக்கிறதுலே பெரிய டிராப். இப்போ அடுத்து ஒருவேளை நீங்கள்
கொஞ்சம் சுய பிரசனை பண்ணி பார்த்துட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ திரும்பி தமஸ்குவுக்கு போ அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? சவுத்துல இருந்து நார்த்துக்கு போகணும். தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு போய், அதாவது 15வது வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய். இதுனா என்ன? Now he wants to travel from south to north. ஏற்கனவே அவர் மிட்ல இருந்து சவுத்துக்கு 40 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ திருப்பி நார்த்துக்கு போ. அவரோட அர்த்தம் என்னன்னா, திருப்பி அவர் மிட்டுக்கு போனோம், பேர்சபாவுக்கு போய் திருப்பி அவர் எங்க போனோம்? நார்த்துக்கு போனோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா உங்களுக்கு புரிதல் சொல்லணும்னா, திருப்பி வந்தார்ல 40 நாள், திருப்பி நடக்கணும். நடந்தா அவர் திருப்பி பெயர்சபாக்கு தான் போவாரு. அடுத்து அங்கிருந்து எங்க போனோம்? சிரியாவுக்கு போனோம். அடுத்த 40 நாள் நடக்கணும் அந்த பக்கம். இவர் போக வேண்டியது இந்த பக்கம் 40 நாள், இவர் வந்தது இந்த பக்கம் 40. அகைன் அந்த டாஸ்க, அவருக்குள்ளதான தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கணும்னா அகைன் he wants to travel 80 days. இந்த 40 பிளஸ் அந்த 40 ரெண்டத்தனையே திருப்பி செய்யணும். வேற வழியே கிடையாது. அந்த டிராவல் நீங்க பினிஷ் பண்ணணும்னா அதுதான். இங்கதான் கெபியை விட்டு நீ போறதுக்கு நம்ம ரெடியா இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 10 வருஷம் ஊழியத்தை முடிச்சிட்டோமே, 15 வருஷம் முடிச்சிட்டோமே, சரியா தப்பா, ஓட்டம் சரியா இருக்கா தப்பா இருக்கா இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கர்த்தர் உண்மையிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இல்ல இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணிட்ட, இந்த இடத்துல இந்த காரியங்கள் நீ செஞ்சுட்ட, நீ மினிஸ்ட்ரி இப்படி பண்ணிருக்கணும். யோசிச்சு பாருங்க, தாவீது த சக்சஸ்ஃபுல் கிங், அவனை மாதிரி ஒரு இஸ்ரவேல்ல ராஜாவை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாம தேவாலயம் கட்டியாச்சு. கேட்டாச்சு ஆண்டவர்கிட்ட, எனக்கு தேவாலயத்தை ஆண்டவருக்கு நான் கட்டணும்னு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கேட்டனா? யார்கிட்டயாவது கேட்டனா? உன்னை யார் எனக்கு தேவாலயம் கட்டுறதுக்கு சொன்னது? ஆனா நீ வேற வழியில நீ என்னை கேட்டுட்ட. நான் எங்கிட்ட என் பையன் கேட்டா நான் கண்டிப்பா செய்வேன். செஞ்சுட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன், அவர் கேட்ட தேவாலய இடம் தான் பிரச்சனை வேர்ல்டுல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆசாரிப்பு கூடாரம் இருந்த இடம் எதுனே நமக்கு தெரியாது. அது போயிட்டே தான் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தேவாலயத்தை கேட்கவே இல்லைன்ட்ட. அவர் சொல்றாரு, நான் மச்சி வீட்டுல இருக்கிற தேவ கூடாரத்துல இருக்கிற. ஓகே ஃபைன், குடுறா தேவாலயத்தை. அந்த இடம்னு ஒண்ணு வாங்கினா பாருங்க, அவன் தேவாலயத்துன்னு ஒரு இடம் வாங்கினா பாருங்க, அன்னைக்கு வந்த பிரச்சனை தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இந்த நிமிஷம் வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்குது. 2025 வரைக்கும் போகுது. AD 1000ல இருந்து BC 1000ல இருந்து இந்த AD 2025 வரைக்கும் அந்த பிரச்சனை போகுது. இட்ஸ் நாட் a காட்ஸ் வில். அது தேவ சித்தம் இல்லை. இன்னை வரைக்கும் உலகத்திலேயே அதிக ரத்தம் சிந்தப்பட்ட இடம் அந்த இடம் தான். அதிக யுத்தத்தை சந்திச்ச இடம் அந்த இடம் தான். இப்ப யோசித்து பாருங்க, அந்த இடத்த ஒருவேளை தாவீது வாங்கல, அவன் தேவாலயம் கட்டல. யோசித்து பாருங்களேன், இப்ப என்ன இருக்கணும்? ஆசாரிப்பு கூடாரம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூடாரத்தை தூக்கிட்டு ஓடி போற, அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்காது. வெறும் கூடாரம் தான் இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும். கூடாரத்துக்கான இடம் இல்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எதை புடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஆலயம் அல்ல, ஆலயத்துக்கான இடம். அவன் ஆலயம் தான் இம்பார்ட்டன்டா எங்க வேணாலும் கட்டிடுவான். அவன் திருப்பி திருப்பி என்ன சொல்றான்? எனக்கு அந்த இடம் வேணும், அந்த இடம் வேணும், அந்த இடம் வேணுங்கிறான். அவன் கேட்கறதுல நியாயம் இருக்கு. நான் அவனுக்கு எதிராக சொல்றேன்னு வச்சுறாங்க. எப்போ காட்ஸ் வில் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்களோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த இடத்துல ஷெக்கினா மகிமை இறங்குச்சு ஆலயத்துல, அதுல ஊழியம் பண்ண முடியாம ஆச்சு, அந்த ஆலயத்துக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு, எல்லாம் ஓகே. ஆனா அது அவர் கேட்டு வந்ததில்ல. உங்க ஊழியத்துல எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊழியத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காட்ஸ் வில் வேறு, காட்ஸ் பெர்மிஷன் வேறு. காட்ஸ் வில் என்பது அவர் நம்முடைய ஊழியத்தில் செய்வது. காட்ஸ் பர்மிஷன் என்பது நாம கேட்டு அவர் பர்மிஷன் கொடுப்பது. ஏன்னா நாம கேட்டோம்னா நம்மளுடைய டெடிகேஷன் அவருக்கு தெரியும். சின்ன வயசுல எனக்காக ரொம்ப பாடம் அனுபவிச்சிருக்கான், வாலிப பிராயத்துல எனக்காக வந்திருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக ஊழியத்துக்கு வந்தான், அவன் தாய் தகவனோட என்ன இம்பார்ட்டன்டா நினைச்சான், எனக்காக எல்லாத்தையும் கொடுத்தான். அந்த ஆரம்ப கால அன்பு இருக்குல்ல, அது அந்த ஊழியக்காரன் மேல கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். அதனால அவன் எதையாவது கேட்டானா வருத்தப்படுவான்னு கொடுத்துருவாரு. இளையகுமாரன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டோன்னு அவங்க அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி கொடுத்துருவாரு. சரி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. அதுதான் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும், அதுதான் ப்ராப்ளத்தை உண்டாக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவரு ராங் டைரக்ஷன்ல வந்துட்டார். இவர் திருப்பி அகைன் he wants to travel. இப்ப உண்மையை சொல்றார் ஆண்டவர், நீ இந்த தப்பான இடத்துல இருக்கிறப்பா, இங்க இருந்தா இப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. you want to get back to Damascus. இவர் திருப்பி போகணும், நார்த்துக்கு போகணும், டிராவல் 80 days பண்ணணும், 40+40. இதை கரெக்ட் பண்றதுக்கு எலியா ஒத்துக்கிட்டார்ல, அதுதான் அவர் மினிஸ்ட்ரியோடைய சக்சஸ். இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அதை ஒத்துக்க மாட்டேன், என்னால முடியாது, ஏன்னா 10 வருஷம் ஓடிட்டேன், 20 வருஷம் ஓடிட்டேன். இப்ப எது தப்புங்கிறத கர்த்தர் உணர்த்தும் போது அந்த தப்பை சரி பண்றதுக்கான இடத்தில் நான் இருக்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு வேற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிருச்சு. இப்ப நான் அதை செய்ய முடியாத இடத்துக்கு வரேன். அதை செய்யணும் நான் முடிவெடுக்கிறேன் பாத்தீங்களா, அங்கதான் அந்த இடம் தான் ரைட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். திருப்பி நான் ஓடுறேன். எங்க ஓடுறேன்? தமஸ்குக்கு ஓடுறேன். இப்போ எலியா கெபிக்கு வந்தார். நான் சொல்லிட்டு கடைசி பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. எலியா கெபிக்கு வந்தார். கெபிக்கு வந்து எலியா போய் உட்கார்ந்துட்டாரு. ஒருவேளை எலியாவுக்கும் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்பமும் தண்ணியும் கிடைச்சிருக்கும். தூதனே கொடுத்திருப்பான், இல்லைன்னா ஒபதியா கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஒபதியா தானே கெபில இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுறாரு. ஒபதியா கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு, இல்ல தூதன் கொடுத்திருப்பான். ஏதோ ஒரு வகையில கர்த்தர் போஷிச்சிருவார். இப்ப இந்த 50 பேருக்கு ஆளை வச்சு போஷிச்சாரு. எலியாவுக்கு பாருங்க, பரலோகம் வந்து ஏதோ ஒரு விதத்துல, நான் இப்பவும் சொல்றேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்த எந்த ஊழியக்காரனும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. ஏதோ ஒரு விதத்துல கொடுத்துறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் தப்பா ஊழியம் பண்ணிட்டு இருப்பான். தப்பா ஊழியம்னா பாவமா இல்ல, தப்பா ஊழியம் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும். ஏங்க அவர் ஏங்க இப்படி மினிஸ்ட்ரி பண்றாரு? அவர் சர்வை ஆகுறாரா இல்லையா? அவருக்கு தேவை கிடைக்குதா இல்லையா? அவர் பிள்ளைகள் படிக்குதா இல்லையா? அவருக்கு தேவை ஏதோ ஒரு விதத்துல தேவை சந்திக்கப்படுதா இல்லையா? கர்த்தர் இதை எப்படி பாக்குறாருன்னா, துன்மார்க்கனுக்கே நான் மழையை பெய்ய பண்றேனே, இவன் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவன் தான், தூரமானவன் கிடையாது. ஆனா ஏதோ தப்பா இருக்கான், சரி கொடுத்து தொலைன்னு கொடுத்துருவாரு. நம்முடைய ஆண்டவர் வந்து தாராள கண்ணன். அவர் என்ன பண்றாரு? துன்மார்க்கர் மேலும் மழையை பெய்விக்கிற ஆண்டவர். அவர் வந்து ஒரு ஊழியத்துக்கு ஒரு மனுஷன் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல டைரக்ஷன் தப்பாகி அவன் வந்து இப்படி ஜனங்கிட்ட கேட்டே வாங்கி, அப்போ மாசம் மாசம் அதை கொடுங்க இதை கொடுங்க, ஜனங்களை போய் ஒரு வீடு வீடா சந்திக்கிற ஊழியக்காரனே வச்சுக்கோங்க. நீங்க தான் வெளிநாட்டுல இருக்கிறீங்களே, உங்களுக்கு தான் இந்த விசிட்டிங் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, உங்க ஊருக்கு வரவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வீட்டை புடிச்சு வச்சுப்பாங்க, வருஷம் வருவாங்க, அந்த வீட்டுக்கு போவாங்க, தங்குவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிங்களா? அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் நடக்குது, அந்த ஊழியக்காரனுக்கும் சாப்பாடு கிடைக்குது, அந்த ஊழியக்காரோட பிள்ளைகளும் படிக்க வைக்கப்படுறாங்க. அந்த ஊழியக்காரனை கர்த்தர் நியாயப்பிரமாணம் மாதிரி நீ தப்பா பண்ணிட்டு போய் நடுத்தருக்கு படம் விட்டுருக்காரா? விடவே இல்லை பாருங்க. அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர் எப்படி பாக்குறாரு? துன்மார்க்கனோட கம்பேர் பண்ணா இவன் பரவாயில்ல, ஏதோ என் நாமத்தை சொல்லி பிழப்பு நடத்தான், சரி விட்டு தொலை, கொடுத்துருவாரு. அதான் கெபிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு. சரி கொடுத்துரு. இவங்க எல்லாம் இயேசபேலை எதிர்க்க மாட்டாங்க, இவங்களால ஒண்ணும் வராது, இவங்க ஓடி ஒளியிற கூட்டம், சரி கொடுத்து தொலை, அவங்களும் இருக்கட்டும் சாப்பாடு. ஆனா பரலோகம் சாப்பாடு கொடுக்காது, உபதியா வச்சு கொடுப்பாரு. கொடுக்கறதுல டிஃபரன்ஸ் இருக்கும், கன்ஃபார்மா டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல இருந்து விசுவாசத்தில் வாங்குறது வேறு, ஜனங்கிட்ட கெஞ்சி வாங்குறது வேறு, டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் கர்த்தர் போஷிக்கிறார். அந்த போஷிக்கிறதுலயே டிஃபரன்ஸை காட்டிடுவாரு கர்த்தர். வைராக்கியமாய் வாங்குவது வேறு, கையேந்தி வாங்குவது வேறு. ஆனா 2 பேருக்கும் கிடைக்கும். ஆனா இவனுக்கு தேவன் கொடுப்பாரு, அவனுக்கு ஆளை வச்சு கொடுப்பாரு. அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா ஒரு வகையில போஷிக்கிறார். இப்ப அதே மாதிரி எலியாவுக்கும் கிடைச்சிருக்கும். போயிருந்தாருன்னா எலியாவுக்கும் ஒபதியாவுக்கு கொடுக்கும்போது என்ன இன்னும் கேட்டா, ஒபதியா மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது எலியாவுக்கு இன்னும் கொஞ்சம் கேரிங்கா கொடுத்துருப்பான். எலியாவே அப்படின்னு கொடுத்துருப்பான். ஏன்னா மத்தவங்களோட எலியா டிஃபரன்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் எலியா வச்சு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஒரு யூஸ் கிடையாது எலியாவால். அதுக்கப்புறம் அவர் கெபிக்குள்ளேயே தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, திருப்பி தமஸ்கு வழியா வனாந்தரத்துக்கு போ. ஏன் ஆண்டவரை நான் போனோம்? இப்ப அந்த வசனத்தை நம்ம ஆரம்பிச்ச வசனம், அதை நான் வாசிச்சுட்டு அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ அந்த வசனத்தை 15, 16, 1 ராஜாக்கள் 19. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போ. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நிம்சீன் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேகல் ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்க அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பது என்னவென்றால், ஃபியூச்சர், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உண்டாக்குற அனாயிண்டிங் அங்க இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குற அடுத்த கட்ட மினிஸ்ட்ரி அது. அந்த மினிஸ்ட்ரியை எலியா செய்யணும்னா அதை கெபிக்குள்ள இருந்து செய்ய முடியாது, அதை தமஸ்குவின் வனாந்தரத்துல வச்சுதான் செய்ய முடியும். He wants to be in the right place where God placed. That's very important. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நான் கெபிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் ரிவைவல். எது ரிவைவல்? ஆசகேல் அபிஷேகம் பண்றது, யெகூ அபிஷேகம் பண்றது, எலிசா அபிஷேகம் பண்றது, அடுத்து ராஜாவையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்றது, நெக்ஸ்ட் கிங்ஸ் அண்ட் தி பிரீஸ்ட் எல்லாரையும் அபிஷேகம் பண்ற மிகப்பெரியதான நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குகிறதான மினிஸ்ட்ரி. அடுத்து இவன் ஸ்தானத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும், இஸ்ரவேலுக்கு ராஜா, சிரியாவுக்கு ராஜா, இவ்வளவு பேரை உருவாக்கக்கூடியதான அவ்வளவு பெரியதான மினிஸ்ட்ரிய நீ கெபில இருந்து பண்ண முடியாது. நீ உட்காந்து சேஃப் ஜோன்ல இருந்து பண்ண முடியாது. கர்த்தர் சொல்ற இடத்துல இருந்து தான் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்களும் ரிவைவலுக்கு ஜெபம் பண்றீங்க, எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்றாங்க. நானும் என் கண் கூட ஒரு 30 வருஷமா ஆண்டவர்களை வந்து 33 வருஷம் ஆகுது. 33 வருஷமா ரிவைவலை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் ரிவைவல் வரல.
இயேசு கிறிஸ்து காலத்துல கூட 3 வருஷத்துல ரிவைவல் வந்துருச்சு. 3 வருஷத்துல 3 வருஷம் முடிச்சு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு ரிவைவல் வந்துருச்சு. ஆனா இன்னும் ரிவைவல நம்ம கண்ணு பார்க்கவே இல்லை. நம்ம ஜெனரேஷன்ல ஒரு ரிவைவல நம்ம பார்க்கல. இப்ப சொல்றாங்க அமெரிக்கால வந்துச்சு, அங்க வந்துச்சுன்னு சொல்றாங்க இப்போ. ஆனா நம்ம இன்னும் நம்ம கிட்ட ரிவைவல் வரல. 1906ல அசூசா ஸ்ட்ரீட்ல வந்துச்சுன்னு சொல்றாங்க. வந்துச்சு, உண்மை. பாஸ்டர் செய்மூருடைய சர்ச்சில் வந்துச்சு, 100% உண்மை. அதுக்கப்புறம் 120 வருஷம் ஆக போகுது. அடுத்த வருஷம் வந்தா 120 வருஷம் முடியுது ரிவைவல் வந்து. இந்த 120 இயர்ஸ்ல அகைன் இன்னொரு ரிவைவல் எங்க? அந்த ரிவைவல்னால வேர்ல்டு வைட் சர்ச்சஸ் உருவாச்சு. வேர்ல்டு வைட் சர்ச்சஸ் உருவாச்சு 1906க்கு அப்புறம். நான் சொல்றேன், அதுதான் பெண்டிகாஸ்டல் ரிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அது வரைக்கும் பெண்டிகாஸ்டல் ரிஃபார்மேஷன் அப்படியே குறைஞ்சு போய் மீண்டும் பெந்தகோஸ்தே இயக்கங்கள், ஆவிக்குரிய இயக்கங்கள் உயிர் பெற்றது அங்கதான். ஆனால் இந்த 120 வருஷம் அந்த ரிவைவல் எங்க? அந்த ரிவைவலுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்க வந்துச்சு? 1980s வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த கடைசி 25-30 வருஷமாக சபைகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மாறிவிட்டன. சபைகள் ஓடி போய் எல்லாம் கெபிக்குள்ள தங்குற இடத்துக்கு போயிடுச்சு. எல்லாரும் போன ஜெனரேஷன் பரிசுத்தவான்கள் செய்யாததை நம்ம செய்யறோம் இப்ப. ஆனா போன ஜெனரேஷன் பரிசுத்தவான்கள் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்ப கிடையாது. யோசிச்சு பாருங்க, போன ஜெனரேஷன் பரிசுத்தவான்கள் கிட்ட நம்மள மாதிரி நிறைய பைபிள் காலேஜஸ் இல்ல, நம்மள மாதிரி நிறைய பட்டங்கள் இல்ல. அன்னைக்கு அவங்க நிறைய, நீங்க கேட்டிருக்க முடியாது, ரெவரண்ட், பிஷப்பு, டாக்டரு, லெப்டினன்ட் ஜெனரல், இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் பாஸ்டரா இருந்திருப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா பிரதர், ஒரு யாராவது 1-2 அப்போஸ்தலர், அவ்வளவுதான் இருப்பாங்க. அன்னைக்கு உள்ளவங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, இவ்வளவுதான் இருந்திருக்கும். நீங்க இந்த பிஷப் ஐயா, ரெவரண்ட் ஐயா, இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் பார்த்திருக்க மாட்டீங்க. நான் பட்டத்துக்கு அகைன்ஸ்ட் ஆள் இல்ல, திருப்பி சொல்றேன். ஆனால் அன்னைக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு அன்னைக்கு அவர் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அவர்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் முழங்காலிலேயே நிற்பாரு, சர்ச்சையே நோக்கி ஜெபிப்பாரு, டோட்டலா சர்ச்சு ஊழியம் 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 ஓடுவாரு. அவருக்கு எந்த பைபிள் காலேஜும் தெரியாது, அவர் எங்கேயும் போய் படிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவரை மாதிரி அனலா ஜெபம் பண்ண முடியாது, அவரை மாதிரி அனலா பிரசங்கம் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய தியாலஜி படிச்சுட்டோம், எம்டெக், பிடெக் எல்லாம் படிச்சுட்டோம், பயங்கரம். அப்படியே எடுத்து ஹீப்ரு, கிரீக்கு அலசி ஆராய்ச்சி பிச்சு போட்டு அப்படி இறக்கத்தோட பிரசங்கத்தெல்லாம் சூப்பரா பண்ணிடுவோம். அனல் இருக்கு அதுல. அனல் தான் ரிவைவலை உண்டாக்கும். நல்ல நய வசனிப்பு ரிவைவலை உண்டாக்காது. கொரிந்தியர்கள் எழுதும்போது பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர்ல போய் சொல்லும் போது பவுல் சொல்றாரு, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வரும் பொழுது நய வசனிப்போடாவது சுய ஞானத்தோடாவது கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவனாய் நான் வரவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க மனதாயிரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? கிரைஸ்ட் தான். ரிவைவலுக்கு தேவை நய வசனிப்பு இல்ல, ரிவைவலுக்கு தேவை பயங்கரமான ஞானம் இல்ல, ரிவைவலுக்கு தேவை எனக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கெபிக்குள்ள வராது, சேஃப் சோன் உட்கார்ந்து இருக்கிறவங்கள வராது, பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இடம் வாங்குற ஊழியக்காரனுக்கு வராது, பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிற ஊழியக்காரனால வரவே வராது. அது யாரால வரும் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நான் ஓடுகிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், எதையாவது செஞ்சுட்டு சாவேன்னு நினைக்கிற ஊழியக்காரனால மட்டும்தான் வரும். ஏதோ இந்த காலை வேளையில உங்ககிட்ட இப்படி பேசணும்லாம் இல்ல, இது திருப்பி அடுத்த ரிவைவலுக்கான ஒரு மீட்டிங்கா இருக்கணும். இங்கிருந்து இன்னைக்கு ரிவைவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 ஊழியக்காரனாவது எழும்பணும். ஏதாவது ஒண்ணு கர்த்தர் நம்ம கிட்ட பேசணும், ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்யணும். கிட்டத்தட்ட 100 பேர் போய் உட்கார்ந்துட்டோம், கெபிக்குள்ள போட்டோம், பிரச்சனை இல்லை, போகட்டும். 7000 பேர் மறைஞ்சு வேற எங்கேயோ இருக்கான், இருந்துட்டு போட்டோம். 400 பேர் இயேசபேலுடைய பந்திக்கே போயிட்டான் ஊழியக்காரன்ல, கொஞ்சம் பேர் இயேசபேல் பந்திக்கு போனவன் இருக்கான், போகட்டும். இல்ல நமக்கு எதுக்குங்க வம்பு, நம்ம மினிஸ்ட்ரி பண்றோம், நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், நல்லபடியா போயிட்டு இருக்கு ஊழியம், நல்ல ஒரு 50-100 ஆத்மாவை கொடுத்திருக்காரு, நல்ல தசமம் காணிக்க வருது, நல்ல ஒரு எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு, மாசம் மாசம் ஆஃபரிங் வருது, நான் செட்டில் ஆகி நல்லபடியா இருக்கேன். அந்த கெபிக்குள்ள போறவனை விட்டுருங்க, அவனை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு நீங்க வரீங்களா? அந்த இடத்துக்கு உங்க சபை வருதா? உங்களைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இந்த ஊழியக்காரன் தான் இப்ப வேணும். அந்த ஒரு ஊழியக்காரனை வைத்து மிகப்பெரிய ரிவைவலை நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் கர்த்தரால் உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு எலிசா உருவாக்கிடுவார், இன்னொரு எகுவை உண்டாக்கிடுவார். அந்த எகு ஏசபேலை கொண்டுடுவான், இந்த எலிசா மிகப்பெரிய ரிவைவலை கொண்டாந்துருவான். ஒருவேளை என்னால் வர முடியாமல் இருக்கலாம் ரிவைவல், ஆனால் என்னுக்குள்ள இருந்துதான் ரிவைவல் வரணும். நான் போடுற விதை தான் ரிவைவலா மாறணும். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரணும்.
ஒருவேளை இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்ச ஓட்டம் இருந்திருக்கும், நல்லா அப்படிதான் ஓடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஆரம்பிக்கும் போது அந்த அனல் குறையாம பார்த்துருந்தோம்னா இந்த பிரச்சனையே இல்லை. பவுல் கிட்ட இருந்ததுக்கும் மத்தவங்களுக்கு இருந்தது என்ன பிரச்சனைனா, இந்த அப்போஸ்தலர்கள் எருசலேம்ல நல்லா ஊழியம் பண்ணிட்டே இருந்தாங்க. செம்மையா ரிவைவல் வருது. 5000 பேர், 3000 பேர், 8000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப இந்த அப்போஸ்தலருக்கு நல்ல ஆஃபரிங் வருது, தசமாம் காணிக்க வருது. எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். இதெல்லாம் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. போக 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 இவங்க ஒரு இடத்துல அப்படி உட்கார்றாங்க. எப்படி உட்கார்றாங்க? நாங்களோ வென்றால் ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருப்போம். we are going to be settled. தரித்திருப்போம். கர்த்தர் சொன்னது என்ன? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் நீங்க போகணும். பரிசுத்தாவி வரும்போது போகணும். இவங்க என்ன சொல்றாங்க? தரித்திருப்போம், செட்டில் ஆவோம் அப்படிங்கிறாங்க. இது நடந்தது 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல. 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய மரணம். 8ஆம் அதிகாரத்தில் சபை சிதறடிக்கப்பட்டது. வேலை முடிஞ்சிச்சு. ஏன் சபை சிதறடிக்கப்பட்டது? நான் உன்னை கூப்பிட்டது செட்டில் ஆகிறதுக்கு இல்ல. நாங்களோ ஜபத்துல உபவாசத்துல என்ன அன்னைக்கு உள்ள நியாயப்பிரமாணக்காரன் கிட்ட வேதபாரகர் எப்படி இருந்தான்? நான் வேதபாரகன், நான் பிரதான ஆசாரியர், நான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வரும்போது ஜனங்க வந்தனம் பண்ணணும், இது இருந்துச்சா? இயேசு சொல்றாரு. இன்னைக்கு என்ன இது நம்ம கிட்ட இல்ல நீங்க நினைக்கிறீங்க? இதுல எது நம்ம கிட்ட இல்ல? அவனை மாதிரி கையில கொம்பு இல்ல, தொப்பி இல்ல. ஆனா நம்ம ஆட்களும் கொஞ்சம் பேர் இப்ப கொம்பு தொப்பியோட புறப்பட்டாச்சு. நம்முடைய ஆளாளுக்கு ஒரு தொப்பி, ஆளாளுக்கு ஒரு கொம்போட புறப்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்ககிட்ட இருந்த எண்ணம் எது நம்ம கிட்ட இல்ல. இப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனா ஒரு முன்னுரிமை, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரோல் எனக்கு ஒரு சேர் கொடுக்கணும். அங்க வரதுல ஒரு 4 பிரேயர் இருக்கு. ஓப்பனிங் பிரேயரு, ஜபத்துக்கான பிரேயரு, சாரி செய்திக்கான பிரேயரு, காணிக்கைக்கான பிரேயரு, கடைசி பிரேயரு, அப்புறம் ஆசீர்வாதம். 5ல ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணு கொடுக்காட்டி கூட எனக்கு கோவம் வந்துடுது. என்ன நான் போனேன், எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பிரேயர் கூட கொடுக்கல. அந்த ஆசாரியனுக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நமக்கு தெரியல ஆக்சுவலா. அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரனுடைய ரேஞ்சுக்கு நம்ம சேர்ந்துட்டோம். நமக்கு மனசு குத்துது ஒரு இடத்துல. நான் போனேன், அந்த ஒரு மரியாதை எனக்கு கொடுக்கல, கூப்பிட்டு ஒரு பிரேயர் கூட கொடுக்கல, என்னை பத்தி ஒரு வார்த்தை பேசல. இல்லைன்னா என்ன? இப்ப பேசிட்டா பரவாயில்ல, ஓகே, அது அவனுடைய பெருந்தன்மை. பேசலையா என்ன? இப்ப உங்களை பத்தியும் என்ன பத்தியும் பரலோகம் தான் சொல்லணும். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமா இருக்கிறேன்னு. உங்களை பத்தி என்ன பத்தி பரலோகம் தான் சொல்லணும். பரலோகத்துக்குள்ள நுழையும் போது சொல்லணும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி. இங்க இவன் சொன்னா என்ன, சொன்னாட்டி என்ன? சரி, உங்களுக்கு அந்த பிரேயரே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரேயர் நீங்க ரிவைவல் கொண்டு வந்துருவீங்களா? கடைசி ஆசீர்வாதத்துல அந்த ஆசீர்வாதத்தினால என்ன? இப்ப கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டியும் ஒண்ணு. அவனா கொடுத்தா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஓகே. கொடுக்கலையா விட்டு போயிட்டே இருங்க. இது ஒரு பெரிய விஷயமா? இவன் கொடுக்கலாம், என்ன கர்த்தர் கொடுப்பாருன்னு போனோம். முதல்ல எனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுங்கிற, அந்த தாட்டே வரக்கூடாது. எனக்கு கொடுக்கல, என்ன கவனம் பண்ணல, என்ன மரியாதை கொடுக்கல, நான் பார்த்து வந்த பையன், எங்கிட்ட இருந்து போன பையன், நம்ம பையனே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். நம்ம பசங்களே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை மறந்துடுறான், நம்மளையே கூப்பிட மாட்டான், நம்ம பர்த்டேவை மறந்துடுறான், விஷ் பண்ண மாட்டான். நீங்க என்னைக்காவது அவங்க பையனை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி மறந்துட்ட, இனி எனக்கு தாயும் இல்லை, எனக்கு தகப்பனும் இல்லை சொல்லவா போறீங்க? சரி, ஏதோ அவன் அலுவல மறந்துருப்பான், ஆனா பையன் அன்பான பையன் தான் சொல்றீங்க தானே? அதே மாதிரி ஏன் சக ஊழியர்னு சொல்லிட்டு போக கூடாது? இன்னைக்கு நம்ம எல்லாருமே எங்க வந்துட்டோம் கேட்டீங்கன்னா, அந்த கெபிக்குள்ள தங்குற இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளை அறியாமலேயே வந்துட்டோம். நம்மளை அப்படியே பிசாசை புஷ் பண்ணி ராங் டைரக்ஷன்ல கொண்டாந்து உட்கார வச்சு நம்மள ஒரு இடத்துல செட்டில் பண்ற இடத்துக்கு கொண்டாந்துட்டான். தயவு செய்து இப்ப நீங்களால எந்திரிச்சு ஓடணும். ஓடினால்தான் பவுலுக்கிட்ட அதான் டிஃபரன்ஸ். இவங்க எல்லாம் தரித்திருப்போம்னு சொன்னாங்கல்ல, அவன் சொல்றான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து. ஓடிக்கிட்டே இருப்பான், உட்கார மாட்டான் ஒரு இடத்துல. இவங்க என்ன சொன்னாங்க அப்போஸ்தலர்கள்? நாங்களோ ஜபத்தில் தரித்திருப்போம், நாங்க உட்கார்ந்துருப்போம், நீங்க போய் ஊழியம் பாருங்க அப்படின்னா. இவன் சொல்றான், வா ஓடலாம் எல்லாரும்ன்றான். ஓடுறவன் தான் கடைசி வரைக்கும் ஓடுவான். எலியா நடக்கணும், நாம ஓடணும். எலியா நடந்தா நம்ம ஓடணும். இப்ப நம்ம ஓடுற இடத்துல இருக்கிறோம். ஒருவேளை இது வரைக்கும் போனது போகட்டும். ஒருவேளை ஆவியானவர் உங்களோட கூட பேசினார், இது வரைக்கும் போனது போகட்டும். we are very important இடத்துல இருக்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, சொல்லிட்டு முடிச்சிடறேன், எனக்கு இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ரிலே, இந்த ரேஸ் ஓடுவாங்க, ரிலேன்னு ஒரு ரேஸ் ஓடுவாங்க. 4 பேர் ஓடுவாங்க. 4 பேர் ஓடும்போது ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒண்ணு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தனா ஓடுவான். முதல்ல ஓடுறவன், 2வது ஓடுறவன், 3வது ஓடுறவன், எப்படி ஓடுறான்றது வேற. நான் கடைசி ஓடுறவன்ல அவன் தான் கரெக்டா ஓடணும். ஒருவேளை இந்த 3 பேர் ஓடுனதை தப்பு பண்ணியிருந்தாலும் 4வது ஓடுறவன் கரெக்டா ஓடி அதை சரி பண்ணணும். ஏன்னா இவன் தான் வின்னிங் போஸ்ட தொட போறவன்.
அவங்க எல்லாம் ரவுண்ட் தான் ஓடுவாங்க. இவன் தான் என் பாயிண்ட். அந்த வின்னிங் போஸ்ட்டுக்கு ஓடக்கூடிய கடைசி பேட்ச் ஊழியக்காரங்க தான் நீங்களும் நானும் கடைசி பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்போஸ்தலர்கள், நாம லாஸ்ட் பேட்ச். ஒருவேளை நம்முடைய காலத்துல கர்த்தர் வருவாரானால் நம்ம கையில இருக்கிற இந்த ஊழியம், இந்த சுவிசேஷம், இந்த கர்த்தர் கொடுத்ததான இந்த காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நாம தான் ஓடுறோம், நம்ம தான் அதை ரீச் பண்ண போற ஆளு. நாம இதை கரெக்டா ரீச் பண்ணாட்டி முன்னாடி 3 பேர் ஓடினால அந்த அவன் ஓடின ஓட்டம் தவா போயிடும், அது வேஸ்டா போயிடும், அவனுடைய உழைப்பு வேஸ்டா போயிடும். அவன் இது வரைக்கும் ஓடின எல்லாத்துடைய முடிவு என்ன? சபையை கர்த்தர் கொண்டு போகிறது. சபை இன்னைக்கு போகுமா, வருகையில் போகுமானா, இப்ப நான் சரியா இருந்தாதான் என் சர்ச் போகும். பவுல் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படி அப்படிங்கிறாரு. சோ நம்ம தான் அது கொண்டு போய் கொடுக்குற ஆளு. நம்ம தான் அதை ஒருத்தர்கிட்ட நீங்க சொல்றீங்களே, தகப்பன் கையை பிடிச்சு கொடுக்கணும் பொண்ணு கல்யாணத்துலன்னு, அந்த பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்திருக்காரு, ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படி. அதாவது என்ன நம்ம 5 பேரும் தான் சொல்றேன், 5 வகையான ஊழியம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுமா, கிரைஸ்ட் வரும்போது சர்ச்சை அவர்கிட்ட மனவாட்டியா ஒப்படைக்கணுமா? நம்ம கொடுப்போமாங்கிறதான் கேள்வி. நாம் அந்த இடத்துல இருக்கிறோமாங்கிறதான் விஷயம். சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இருக்கிறோம். நாம இன்னைக்கு உட்கார்ந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் படுத்துறோம். நாம இன்னைக்கு ஓடினா நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் ஓடும். இந்த ஜெனரேஷன் அனலா இருந்துச்சா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனலா இருக்கும். இது அனலும் குளிருமா இருந்தா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குளிராகத்தான் இருக்கும். ஏன்னா குறைஞ்சிட்டே போயிடும். நான் இப்போ ஆண்டவருக்காக என்ன செய்ய போறேன்? இது வரைக்கும் ஓடினதை விட்டுருங்க, பழைய பெருமையை விட்டுருங்க. இத்தனை வருஷம் ஓடி அதை பரலோகம் கனப்படுத்திட்டோம், அதை பரலோகம் கனப்படுத்தும். அவர் எதையும் மறக்கிற தேவன் கிடையாது, எழுதி வச்சது. ஆனா நீங்க அதை ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நான் யார் தெரியுமா, எந்த காலத்துல நாங்க மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு தெரியுமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா, நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா ஸ்ரீலங்கா, நான் ஆரம்பிக்கும் போது கனடா எப்படி இருந்துச்சு தெரியுமா. ஆண்டவர் சொல்லுவாரு, நாங்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நீ ஆரம்பிக்கும் போது நீ கார்ல, சின்ன கார்ல ஆரம்பிச்சிருப்ப, நாங்க ரோட்ல அடிபட்டு ஆரம்பிச்சோம் பாரு. இப்ப நீங்க போய் நான் என் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு ஊழியங்கிட்ட சொன்னீங்கன்னா, உங்க பக்கத்துல என்ன பவுல் சொல்றாரு வச்சுங்க, நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமாண்ணா, நம்ம நிக்க முடியுமா அவன் பக்கத்துல? நம்ம எல்லாரும் ஒரே ரோட்ல தானே இருக்கிறோம் ஊழியக்காரங்க. பவுலும் இருக்கிறார், நம்ம இருக்கோம், அடுத்து வரவன்னு இருக்கான். நீங்க அவங்ககிட்ட போய் உங்க பெருமையை பேசினா பவுலுடைய பெருமையை யார்கிட்ட பேசுறது? நாம அந்த பழைய பெருமையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷன், நான் ஓட போறேன், நான் ஆசைகளையும், நான் நிம்சியின் குமாரனாகிய யெகூவையும், நான் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாறுவேன், ராஜாக்களும் ஆசாரியர்களும் உருவாக்குவேன். என் ஓட்டம் நல்லதொரு ஓட்டத்தை முடிக்கணும். அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கணும். உண்மையிலேயே ரிவைவல்னு ஒண்ணு வரணும்னா நீங்களும் நானும் டைரக்ஷனை மாத்தினா மட்டும்தான் முடியும். இல்ல ஒருவேளை நீங்க ரைட் டைரக்ஷன் ஓடிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நான் ஒன்னும் சொல்லல. ஒருவேளை ராங் டைரக்ஷன்ல பெரும்பான்மையானவர்கள் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த டைரக்ஷனை மாத்திட்டோம்னா நாம் நிச்சயமாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு இருக்கிற எலிசாவை நிச்சயம் அபிஷேகம் பண்ண முடியும். நாம ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாளுக்காக உமக்கு நன்றி. சகோதரர்கள் ஒருமித்து வாசமாயிருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமாயிருக்கிறது வேதத்துல வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக, இந்த காலை வேளை அவங்களுக்கு மாலை வேளை, நாங்கள் பூமியில பல முனைகள்ல இருந்து, பல நிலைகள்ல இருந்து, பல நேரங்கள்ல இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க கூட்டத்திலிருந்து ஒரு ரிவைவல் அடுத்த ஜெனரேஷனுக்கு வரட்டும் ஆண்டவரே. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குற பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை சிரத்தையோடு செய்து முடிக்க, எங்கள் ஓட்டம் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக அல்ல, எங்கள் ஓட்டம் உமக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்குள்ளேயும் இது விதையாக மாறட்டும் ஆண்டவரே. சுய பரிசோதனை பண்ணி பார்க்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.